ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வர கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம், ஜாய் கிச்சன். இன்றைக்கி நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். இதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்து கழுவி இப்போ இதில் ஒரு குக்கரில் போட்டிருக்கிறேன். இதுக்கு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். மொத்தம் 8 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்லேயும் தாளிக்கலாம், தாளித்து இதெல்லாம் போடலாம். நான் இன்றைக்கி கடைசியில் தான் இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு கேஸை கம்மி பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஹையில் வச்சு கேஸை ஃபுல்லாக ஹையில் வைங்க. ஒரு விசில் விட்டு கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் வரட்டும், அப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே குக்கரில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டோம்னா நல்லது. இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு சவுண்டு விட்டு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சிக்கெல்லாம் போட்டலாம். பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். வணக்கம், ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். இதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி கழுவி 1 டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்து அதையும் போட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு கழுவி ஒரு 20 நிமிஷம் வச்சு இப்போ நான் குக்கரில் போட்டிருக்கிறேன். இதில் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி, 2 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உப்பும் போட்டு இப்போ குக்கரில் வச்சுருக்கிறேன். இது தாளிச்சிட்டும் இதே மாதிரி குக்கரில் எல்லாம் போட்டு செய்யலாம். ஃபஸ்ட்லேயே தாளிச்சிட்டு நான் இன்றைக்கி கடைசியில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ இதை மூடி போட்டு கையில் ஒரு விசிலும் சிம்மில், அப்புறம் கேஸை ஃபுல்லாக சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக 2 டம்ளர் பால் ஊற்றுறேன். நான் இந்த பால் ஊற்றினா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பொங்கல் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம், நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். ஓகே, இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய்யிலே ஊற்றி செய்யனாலும் நெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய்யும் ஆயிலும் கலந்துருக்கேன். இப்போ இதில் 10 முந்திரி போடுறேன். முந்திரியை பொன்முருவலாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். இந்த மிளகு ஜீரகமும் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளுங்க, பொங்கல் ரொம்ப ஈஸி. எப்போவுமே நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். சில அரிசிக்கு பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி அதிகமாக பிடிக்கும். அதனால் தண்ணி பத்தலைன்னா கடைசியில் இந்த மாதிரி பால் ஊற்றுங்க. லாஸ்ட்டில் பால் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வேணால் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கு எவ்வளோக்கு நெய் போடுறீங்களோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் பார்த்து போட்டுடுங்க. நான் உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான வெண்பொங்கல் ரெடி. இது சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.